காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, எலும்பு தேய்மானம். இந்த எலும்பு தேய்மானம் இப்பலாம் பார்த்தீங்கன்னா, சர்வசாதாரணமா சின்ன குழந்தையிலேருந்து பெரியவர்களுக்கு வந்துருச்சு. ஏன்னா கால்சியம் ப்ராப்ளம். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்குன்னே ஸ்பெஷல் ஃபுட் வைப்பாங்க. உளுந்தங்களி, அதேமாரி பார்த்தீங்கன்னா பிரண்டை. இது 2மே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கால்சியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கால்சியத்துக்கு எவ்வளவோ டேப்லெட் சாப்பிடுறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா பாயிண்ட் வேல்யூ ஏறது ரொம்ப வருஷம் ஆயிடும். ரொம்ப நாள் ஆகும். ஆனா பிரண்டையில இருக்கக்கூடிய கால்சியம் இருக்கு பார்த்தீங்களா, வேற லெவல். அதேமாரி உங்களுக்கு உளுந்துல இருக்கக்கூடிய மாரி ஒரு கால்சியம் எதுலயுமே கிடையாது. அதில தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உளுந்தங்கஞ்சி, உளுந்தம் வடை, அந்த காலத்தில எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, உருண்டை புடிச்சு வச்சிருப்பாங்க. அது இல்லாத வீடே இருக்காது. போனீங்கன்னா 3 உருண்டை இருக்கும் ஃபர்ஸ்ட்டு. போன உடனேயே. அந்த கெஸ்ட்லாம் இன்னைக்கும் இப்ப அந்த காரைக்குடி சைடு போனீங்கனாலும் சரி, ராமநாதபுரம் சைடு போனாலும் சரி, இந்த களி உருண்டைகள்லாம் இன்ன வரைக்கும் ஸ்பெஷலா தான் இருக்கும். அவங்களுடைய முடி, ஹேர் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சூப்பரா இருக்கும். அது யாரெல்லாம் உளுந்தங்களி சாப்பிடுறாங்களோ, உளுந்தங்கஞ்சி சாப்பிடுறாங்களோ, அவங்களோட வயிறும் சரி, அவங்களுடைய ஹேரும் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சூப்பரா வளர்ந்திருக்கும் நல்லாவே. காரணம் என்னன்னா, அவ்வளோ போஷாக்கு, அவ்வளோ கால்சியம். நம்ம நெனச்சிட்டு இருக்கோம், கால்சியத்துக்கும் முடிக்கும் என்ன சம்பந்தம்? பல்லு எப்படியோ அதே மாரி தான் உங்களுக்கு முடியும். முடி ஒரு மிகப்பெரிய ஒரு காப்பர். அதில கார்பன் சத்து சேர்க்கறனால உங்களுக்கு கருப்பா இருக்கு. அந்த கார்பன் சத்து குறைய 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 பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா முடி நரைச்சு போறது. இதான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு காலம் வர வரைக்கும் நமக்கு ஏஜ் அவுட்டுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த கார்பன் சத்து குறையும் பொழுது மட்டும் தான். இந்த கார்பன் சத்த கண்டிப்பா இந்த உளுந்தங்கஞ்சி கொடுக்கும். ஸோ யாரெல்லாம் உளுந்தங்கஞ்சி எடுக்குறாங்க, யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரண்டை, பிரண்டை சம்மந்தப்பட்ட விஷயம் எடுக்குறாங்களோ, அவங்களுக்கு எலும்பு தேய்மானம் இருக்காது, மூட்டு தேய்மானம் இருக்காது. சரி, இதை எப்படி எடுக்கலாம்? இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த குழந்தைங்களுக்கு புடிச்ச மாரி நம்ம செஞ்சு குடுத்தாலும், "சார் நான் இன்னைக்கு செஞ்சு குடுத்தேன். ஆனா என் குழந்தை சாப்பிட மாட்டேங்குது." நீங்க அழகா அந்த களி செஞ்சு, தேங்காய்லாம் துருவி அவங்க சாப்பிடுற மாரி சொல்லி, அவங்களுக்கும் எடுத்துக்காட்டி நீங்க சொன்னீங்கன்னா, அவங்க செஞ்சுப்பாங்க. இன்னைக்கு எவ்வளோ பேர் ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ் இருக்காங்க. புள்ளைங்க வீட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஹாக்கி பிளேயர்ஸ் இருக்காங்க. கிரிக்கெட் பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அந்த காலத்துல மாரி ஃபுட் இருக்கா? இல்லை. ஸோ, அவசியம் காலையில உணவு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இதுமாரி எடுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு அதெல்லாம் தாண்டி தேங்காய் பால். இந்த தேங்காய் பால் தாய்ப்பாலுக்கு இணையான ஒன்று. நான் நெறைய கன்டென்ட்ல நான் சொல்லியிருக்கேன். இந்த தேங்காய் பால் யாரெல்லாம் எடுக்குறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் மூட்டு வலி இருக்காது. ஏன்னா, அவ்ளோ சூப்பரான ஒண்ணு. ஆனா, அதே நீங்க சுட வச்சிடக்கூடாது, கொதிக்க வச்சிடக்கூடாது. அப்பதான் அது கொலஸ்ட்ரால்குள்ள வரும். காலைல எந்திரிச்சோனே எல்லாம் பிழிஞ்சு, தேங்காய துருவி, அத பிழிஞ்சு எடுத்து ஒரு டம்ளர் குடிக்கிறாங்களோ, அவங்களுக்கு கண்டிப்பா செர்விக்கல் ப்ராப்ளம் இருக்காது, டிஸ்க் பல்ஜ் இருக்காது. ஏன்னா, 48 நாள் எடுத்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க உடம்பு உடம்பா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும், கால்சியம். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட்டு தேங்காய் பால். அடுத்தது உணவுக்கு பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு 2, 3 தடவையாவது இந்த குழந்தைங்களுக்கு உளுந்து சம்மந்தப்பட்ட விஷயங்களாவே எடுத்து குடுத்தாலே போதும். உளுந்துனா நெறைய இருக்கு. உளுந்த வடை. இன்னைக்கு கடையில கிடைக்கிறதெல்லாம் அதெல்லாம் ஒன்லி டேஸ்ட்டு. வீட்ல நம்ம பியூரிஃபையா செஞ்சு குடுக்கறது மட்டும் தான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். வீட்ல செஞ்சு குடுக்கலாம். உளுந்தங்களி. அது பார்க்கறதுக்கு தான் பார்க்க அப்படி இருக்கும். நீ ஐஸ்கிரீம் மாரி சாப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு பாருங்க, எங்க ஃப்ரெண்டு வீட்லலாம் அந்த குழந்தைங்க சாப்பிடவே சாப்பிடாது. கரெக்ட்டா அண்ணன் என்ன பண்ணாரு அவரு, ஐஸ்கிரீம் கோன் இருக்கு பார்த்தீங்களா, அத வாங்கிட்டு உளுந்தங்களி செஞ்சு அதில ஃபிட் பண்ணி, அத அந்த அந்த பேட்டர்ன்லேயே குடுக்க ஆரம்பிச்சாரு. அந்த பிள்ளைங்க அத பார்த்து ஜாஸ்தி சாப்பிட ஆரம்பிச்சு, அந்த டேஸ்ட் புடிச்சு போய் அத அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. ஐஸ்கிரீம் கப் இருக்கு, ஐஸ்கிரீம் கோன் இருக்கு. அதெல்லாம் களி அழகா ஃபிக்ஸ் பண்ணி குடுத்தாரு. அவரோட டெக்னிக். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். அந்த மாரி அவங்களுக்கு புடிச்ச மாரி நம்ம குழந்தைங்களுக்கோ, பெரியவங்களுக்கோ வீட்லலாம் பார்த்தீங்கன்னா, பெர்சிக்கா இருக்கவங்களுக்குலாம் அது கஞ்சாவோ கொஞ்சம் கொஞ்சம் குடுத்துட்டு வந்தாங்கனாலே போதுமான விஷயம் தான். இந்த உளுந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது பிரண்டை. மோர்ல பிரண்டை இன்னைக்கு நாட்டு மருந்து கடையில பார்த்தீங்கன்னா, பிரண்டை உப்பு அப்படின்னு கேட்டீங்கனாலே தருவாங்க. பிரண்டை உப்பு. பிரண்டையாவே நம்ம என்ன பண்றோம், நார்லாம் எடுத்து தோசையில சேர்த்துக்கலாம். அதேமாரி நீங்க இந்த பிரண்டை ஜூஸாவும் எடுத்துக்கலாம். எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஆனா பிரண்டை உப்பு அப்படின்னு நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்குது. அத வாங்கி மோர் தயிர்லாம் கிடையாது. மோர் ஆக்கிரணும். அதில 1 டீஸ்பூன். பெரியவங்களா இருந்தா 1 டீஸ்பூன். அதாவது 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். சின்னவங்களா இருந்தா ஒரு 1/4 டீஸ்பூன். இந்த பிளேயர்ஸு இப்பலாம் பார்த்தீங்கன்னா, ஓடும்போதே பார்த்தீங்கன்னா, இந்த கடக் கடக்குன்னு சவுண்ட் வருது. முட்டிலலாம் நடக்கும்போது வருதுல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதோட பிரச்சனை தான். ஸோ, பிரண்டை உப்பு பார்த்தீங்கன்னா, மோர்ல எடுக்கும் பொழுது, அவங்களுக்கு ஒரு 48 நாள்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இன்னைக்கு லேடீஸ்க்குலாம் இடுப்பு ஏன் சொல்லுவாங்க, "எப்பா இடுப்பு செத்து போச்சுப்பா எனக்கு வேலை செஞ்சு" அப்படிம்பாங்க. காரணம் என்ன? அவங்களுடைய எலும்பு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கிராவிட்டி ஃபோர்ஸே கிடையாது மொத. எனர்ஜி இருக்காது, லூப்ரிகன்ட் இருக்காது. அவ்ளோ வேலை இருக்கும் அவங்களுக்கெல்லாம். குனிஞ்சு நிமிந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, கொட்டிக்கிட்டு இருப்பாங்க. வீட கிளீன் பண்ணுவாங்க. அவ்ளோ வேலை இருக்கு பார்த்தீங்களா? அவங்களுக்கெல்லாம் இந்த பிரண்டை உப்பு சூப்பரான ஒண்ணு. இது ஒண்ணு. இதெல்லாம் இன்டேக் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அவுட்டேக்கா எடுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு மூட்டு தேய்மானம் ஆயிடுச்சு, மூட்டு பலவீனம் ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 100% இந்த ஆயில். ஸோ, இப்ப நம்ம ஆலிவ் ஆயில், கருஞ்சீரக எண்ணெய் 2யுமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதில நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டிய, போட வேண்டிய முக்கியமான பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அருகம்புல். அந்த அருகம்புல் என்ன பண்றீங்கன்னாக்கா, இப்ப 2 எண்ணெய் உள்ள போட்டு அருகம்புல் போட்டு காய்ச்சி வச்சுக்கணும். அவ்வளோதான். 2 எண்ணெயும் பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 லிட்டர், 1/4 லிட்டர் எடுத்துக்கிறீங்க. அதாவது ஆலிவ் ஆயில் 1/4 லிட்டர், கருஞ்சீரக எண்ணெய் 1/4 லிட்டர். லைட் மிதமான சூடுல வச்சுட்டு, அருகம்புல் ஒரு கைப்பிடி உள்ள போட்டுருங்க. அவ்வளோதான். இத மட்டும் போட்டு நீங்க எடுத்தீங்கனாலே போதுமான விஷயம்.
உங்களுக்கு முட்டியில எங்க வேணாலும் இந்த எண்ணெய அப்ளை பண்ணலாம். கழுத்தில சர்விக்கல் அப்ளை பண்ணலாம். எங்கெங்கெல்லாம் பெயின் இருக்கோ அத நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இதுவே ஒரு மிகப்பெரிய போதுமான விஷயம் தான். நெறைய என்ன டிப்ஸ் குடுத்திருந்தாலும், இந்த அருகம்புல் சேர்த்த அருகம்புல் தைலம் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து உள்ள ஊடுருவி நம்மளுடைய மஜ்ஜை தேய்மானம், எப்படிப்பட்ட ஒரு வலியா இருந்தாலும் சரி, இன்னைக்கெல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுற ஒரு விஷயம்னு கேட்டீங்கன்னா, சரவாங்கி. அதாவது முடக்குவாதம்னு சொல்லுவாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா, அங்கங்க தேய்ஞ்சிருக்கும். இல்லாட்டினா பாயிண்ட்டா இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து சூப்பரான ஒரு இந்த ஆயில் சூப்பரான இந்த ஆயிலே போட்டுறலாம். இது மேல அப்ளை பண்ணிட்டு, இதோட சேர்த்து என்ன பண்ணீங்க, இஞ்சி சாறு, இஞ்சி 10 போட்டீங்கனாலே போதுமான விஷயம் தான். ஸோ எலும்பு தேய்மானம் இருக்கு, எனக்கு ரொம்ப இருக்கு அப்படின்னா, இந்த ஆயிலை மேல போட்டுக்கோங்க. இந்த ஆயில மிக்ஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, இஞ்சி விழுது. இஞ்சி விழுத கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்து பண்ணி அதுக்கப்புறம் போடுங்க. அதாவது ரொம்ப பெயின் இருக்கு, கிரானிக்கான ஒரு பெயின் இருக்கு. எனக்கு இந்த இடத்துல தெறிக்குது அப்படிங்கிறாங்க இல்லையா? இந்த கிரானிக்கா இருக்கக்கூடிய இந்த முடக்குவாதம். அப்ப இஞ்சி கொஞ்சம் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான். சேர்த்து போட்டு பார்த்தீங்கன்னாக்கா, அது உள்ளே ஊடுருவி அங்க இருக்கக்கூடிய பாக்டீரியா, அதுக்கப்புறம் வந்து அந்த ஓட்டையா இருக்கும் பார்த்தீங்களா? அதெல்லாம் அடைக்கக்கூடிய சக்தி இஞ்சிக்கு உண்டு. ஸோ இத மட்டும் எடுத்தாலே போதுமான விஷயம் தான் உங்களுக்கு. ஸோ முடக்குவாதம், அது முட்டி வலி, அதேமாரி எங்கெங்கெல்லாம் ஜாயிண்ட் பெயின் இருக்குதோ, அதுக்கெல்லாம் 100% உளுந்தங்கஞ்சி மட்டும் தான் இதுக்கு தீர்வு. நீங்க எடுத்து பாருங்க. எழுதி வச்சு பாருங்க. கொஞ்சம் வீக்கா இருக்கிறவங்க, ரொம்ப வீக்கா இருக்காங்க, ரொம்ப ஒல்லியா இருக்காங்க. அவங்கள்ட்டலாம் உளுந்தங்கஞ்சி மட்டுமே காலையில 2 பேர் குடுத்து பாருங்க. வித்தின் 10 டேஸ்லலாம் அவங்க வேற மாரியான ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ நல்ல விஷயத்த நம்ம தொடர்ந்து கொண்டு வரலாமே! அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு கால்சியம்க்கு எவ்வளவோ பொருள் இருக்கு. அதெல்லாம் வந்து டாப்பர், டூப்பர் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, சூப்பரா நீங்க உளுந்தங்கஞ்சி மட்டும் தான் எடுத்துக்க முடியும். ஸோ அதேமாரி பிரண்டை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் தோசையில எடுத்துக்கிறீங்களா? பிரண்டை உப்பா கிடைக்குதா? பிரண்டை நீங்கலாம் கேட்டீங்கன்னாக்கா, இந்த வீட்டு வாசல்ல உங்க வீட்லருந்து குடுக்க வந்துருவாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது குழந்தைங்க எடுத்துக்கலாமா? அப்படின்னா 10 வயசுக்கு மேல என்ன வேணா எடுத்துக்கலாம். இதான் இன்னைக்கு வரைக்கும் நல்ல ரிசல்ட் குடுத்துருக்கு. ஆதி காலத்திலயும் அதான் ரிசல்ட் குடுத்துருக்கு. இதுக்காக போய் ஆப்பரேஷன், இதுக்காக போய் நம்ம பெயினுக்காக பெயின் கில்லர்ஸ் நெறைய போட்டா கிட்னிய தான் பாதிக்குது. அடுத்து ஒவ்வொரு பொருளா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விட்டுட்டே உட்காந்துட்டுருப்போம். ஆனா இதுவே ரொம்ப சிம்பிளான மேட்டர் தான். நீங்கலாம் எதிர்பார்க்குற மாரி ஒரு பெரிய ஒரு கால்குலேஷன்லயோ, ஒரு பெரிய செலவுலயோ கிடையாது. சிம்பிளான ஒரு செலவுல நம்மளுடைய இந்த முடக்குவாதம், இந்த மாரி மூட்டு வலிகள வந்து நிரந்தரமா க்யூர் பண்ணிக்கலாம். இப்படி மருந்தாக நம்ம சொன்னாலும், நமக்கு தான் மூலதனம்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப முத்ரா ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம உடம்பை நம்மே சீர் செஞ்சுக்கணும். ஆட்டோ சிஸ்டம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா, ஐம்புலன் ஒடிக்க வேண்டும். அப்படின்னாக்கா, ஐம்புலத்தையும் பவர ஒண்ணா குடுக்க வேண்டும். அதுக்கு பெரிய மெடிடேஷன் பண்ண முடியுமா? அதனால இந்த காலகட்டத்தில சிம்பிளா நம்மளுடைய கை தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அத என்ன பண்றீங்கன்னா, இப்படி சேர்த்துக்கோங்களேன். அழகா அப்படி வச்சு, இப்படி அப்படியே வச்சு மேல இப்படி பண்ணிக்க வேண்டியது தான். இப்படி இந்த முத்ரா போட்டுட்டு உங்க ஹார்ட் கிட்ட இப்படி வச்சுக்கோங்க. போதும் அவ்வளோதான். கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. சிம்பிளா. இது ஒரு 5 மினிட்ஸ் பண்ணாலே போதுமான விஷயம். இந்த முத்ரா என்ன செய்யும்? எங்கெங்கெல்லாம் ஜாயிண்ட்ல ஒரு சுரப்பிகள் சுரக்கணுமோ சுரக்க வச்சிரும். ஸ்ட்ராங். அது எலும்பு மட்டும் கிடையாது. உறுப்புகளுக்கும் அதுதான். மைண்டுக்கு. அதாவது மைண்ட்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அங்க வந்து அவன் வீக்கா இருக்கான்ப்பா. அதனால தான் அவன் பயப்படுறான். சொல்லுவாங்க இல்லையா? அதே மாரி எலும்பும் வீக்கா இருக்குது அப்படின்னாக்கா, அத ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய சக்தியை நம்ம மூளையே நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் தான். ரொம்ப சிம்பிளா அழகா அப்படி வச்சுட்டு போகுது. இது எல்லாத்தையும் ஸ்ட்ராங் பண்ணும். எல்லா உறுப்புகளும் நான் சொல்றது ஸ்பெஷலான உறுப்புகள் முதற்கொண்டு நான் சொல்ல வரேன். ஆக, இந்த ஒரு விஷயம் வாழ்க்கையை சூப்பராக்கி தரும். பெயின் அதிகமா இருக்கு. கால்ல பெயின் அதிகமா இருக்கு. கையில தலைவலி இருக்கு. நீங்க ஒரு 5 நிமிஷம் வச்சு பாருங்களேன். 3 மினிட்ஸ் வச்சு பாருங்களேன். ஏதோ ஒண்ணு உங்க அந்த பெயினே காணாம போயிரும். காரணம், எங்க பெயின் இருக்குதோ, அங்க சக்தி தேவைப்படுற சக்தி குடுத்துரும். அங்க வீக்கா இருக்கோ, அத பேலன்ஸ் பண்ணக்கூடிய சக்தி. எலும்புக்கு மட்டும் நான் சொல்லல. எல்லா உறுப்புகளுக்குமே. அப்ப எலும்புக்கு மட்டும் எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும் இல்லையா? அதனால தான் இந்த முத்திரை மிக மிக முக்கியமானது. ரொம்ப சிம்பிள். சில பேர் வந்து இப்படி போடுறத பார்த்துட்டு இப்படி போட்டுர்றாங்க. இப்படி கிடையாது. கைய இப்படி திருப்பி விட்டு இப்படி பண்ணணும். அவ்வளோ ரொம்ப சிம்பிளா இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, லெஃப்ட், ரைட். இல்லன்னா இது எது வேணாலும் வச்சுக்கலாம். இது இது ஒரு விஷயம் கிடையாது. ஸோ இது 2ம் முக்கியம். இத நீங்க வைக்கும்பொழுது, இந்த கேப்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் எல்லாம் சூப்பரா இயக்கும். நீங்க வைக்கும்போது உங்களுக்கே வலிக்க ஆரம்பிக்கும். ரொம்ப நேரம் வைக்க முடியாது. ஆனா, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு வச்சீங்கனாலே போதும், இந்த கேப்பெல்லாம் வலிக்கும். ஓ! இது என்ன இப்படி வலிக்குது? இந்த இடத்துல உங்களுக்கு வலி இருக்குமான்லாம் உங்களுக்குலாம் தோணும். ஏன்னா, அங்கங்க அந்த பிரஷர் பாயிண்ட் வேலை செய்வதை, நீங்க வச்சு இந்த 2வது நிமிஷத்திலே தெரிய ஆரம்பிச்சுரும். இங்க வலிக்கும் லைட்டா. எங்க வலி இருந்துச்சோ அது காணாம போயிரும். ஏன்னா, அங்க சக்தியோட்ட பாதை அங்க வந்துருது. ஸோ, அந்த முத்திரை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே நமக்கு ஹெல்த்துக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, மா இலை கசாயம் ரொம்ப ரொம்ப சூப்பர். இது காமனா எல்லாருமே எடுக்கலாம். மா இலைக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. மகா இலை சக்தி. சும்மா 2 இலை காலைல எந்திரிச்சு நீங்க ஒரு இலைய போட்டு நீங்க வந்து அழகா குடிச்சீங்கனாலே போதுமான விஷயம் தான். இந்த மா இலை வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி ஓட்டமும் தரும். இதுவும் ஒரு கால்சியத்தில சூப்பரான ஒரு விஷயம் தான். நல்ல விஷயத்த மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.